இப்ப சோசியல் மீடியாவை துறந்தாலே அமெரிக்கா ஈரான் சண்டை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தொடர்ந்து குண்டுகள் போடப்படுது, இன்னொரு பக்கம் ஈரான் தொடர்ந்து மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள். அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் ட்ரோன்களை ஈரான் தொடர்ந்து சுட்டு வைத்து கொண்டிருக்காங்கன்னு ஒரே பரபரப்பா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சண்டையில சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் ஓரமா உட்கார்ந்து செமையா லாபம் பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது வேற யாரும் இல்லை, அது நம்ம சீனா தான். யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா தன் காசை தண்ணியா செலவு பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான மிசைல்கள் எல்லாமே இப்ப தீர்ந்துக்கிட்டு வருது. ஆனா சீனா ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தல, ₹1 கூட செலவு பண்ணல. ஆனா இந்த மொத்த போரோட உண்மையான வின்னர்னா அது சீனா தான் என்று சொன்னா கண்டிப்பா உங்களால நம்ப முடியாது. பட் அதுதான் உண்மை. அது எப்படி என்கிறதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும். முன்னாடி எல்லாமே ஈரான் மிசைல்களை லான்ச் பண்ணினா அமெரிக்கா அவங்களோட GPS சிக்னலை கட் பண்ணி அந்த மிசைல்கள் சரியான டார்கெட்டை, துல்லியமான டார்கெட்டை தாக்கி அளிப்பதற்கு போவதற்கான பாதையை மாற்றுவார்கள். ஏனென்ற GPS சிக்னல் கட் ஆகும்போது அந்த மிசைலோட கண் குருடாயிடும்னு சொல்வார்கள். இதனால துல்லியமாக டார்கெட்டை போய் தாக்கி அளிக்க முடியாது. ஆனால் இப்போ அந்த வித்தை பலிக்கலை. ஏனென்றா ஈரான் இப்போ அமெரிக்காவோட GPS நம்பி இல்லை, அந்த GPS ஈரான் பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக சீனாவோட பைடு சிஸ்டத்துக்கு ஈரான் மாறிட்டாங்க. இந்த பைடு சிஸ்டம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. 1996 அமெரிக்கா ஒரு வாட்டி சீனாவோட GPS கட் பண்ணி சீனாவை மிக பெருசா அவமானப்படுத்தி இருந்தார்கள். அன்னைக்கு கடுப்பாகி கோபமடைந்து சீனா உருவாக்கினதுதான் இந்த பைடு சிஸ்டம். இன்னைக்கு இந்த சிஸ்டமே அமெரிக்காக்கு ஆப்பா வந்து நிக்கிறது தான், ஆபத்தா வந்து நிக்கிறது தான் வியப்பா இருக்கு. இந்த பைடுவில் ஒரு சூப்பர் வசதி இருக்கு. ஒரு மிசைல் பறந்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி அமெரிக்காவோட ரேடார் இருக்கு, டக்குன்னு இடது பக்கம் திரும்புன்னு ஒரு மெசேஜை அனுப்பி அதோட பாதியை நடுவானில் வச்சு மாற்ற முடியும். இதனால தான் இதனை ஈரான் பயன்படுத்துறதால அமெரிக்காவால் ஈரானை முழுசா கட்டுப்படுத்த முடியல. அமெரிக்கா ஈரான் சண்டையில குண்டுகள் அங்கங்க விழுந்தோன்னு தான் இருக்கு. ஆனா அதோட டேட்டா எல்லாமே சீனாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது எப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். சீனா இந்த போரை ஒரு லைவ் ஃபயர் லெபரட்டரி மாதிரி பயன்படுத்துது. அதாவது சல்லி காசு கூட செலவில்லாம அமெரிக்காவோட லேட்டஸ்ட் ஆயுதங்கள் எப்படி வேலை செய்யுது என்பதை இப்ப ஈரானை வச்சு சீனா டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா கிட்ட இருக்கிற அமெரிக்காவோட ரொம்ப பெருமையான சொல்லப்படுகின்றதுல முக்கியமான இடத்துல இருப்பது அமெரிக்காவோட ஸ்டெல்த் விமானங்கள் தான். அதாவது F-35 மற்றும் B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள். இதெல்லாம் எதிரி ரேடாரில் சிக்காதன்ற ஒரு பெரிய ஒரு பில்டப்பை அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் சீனா ஈரானுக்கு YC-8B அதாவது YC-8B அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரேடாரை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான ரேடார் இல்லை, இது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி ரேடார். அமெரிக்காவோட விமானங்கள் மேலே இருக்கிற அந்த தற்காப்பு பூச்சை அதாவது ஸ்டெல்த் கோடிங்க இந்த ரேடார் அலைகள் ஊடுருவி செல்லும். இதனால யாருக்குமே தெரியாம தான் நாங்க பறக்கிறோம் என்று வர்ற அமெரிக்காவோட விமானங்களை சீனா இந்த ரேடார்கள் மூலமா ரொம்ப தெளிவா ஈஸியாக பார்க்க முடியுது. ஒரு அமெரிக்காவோட F-35 போர் விமானம் அடிபட்டு எமர்ஜென்சி லேண்டிங் ஆனப்போ அது எப்படி அடிபட்டுச்சு என்பதை சீனா நுணுக்கமா கவனிச்சிருக்காங்க. அந்த விமானத்தோட இன்ஜின்ல இருந்து வர்ற சூட்டை அதாவது ஹீட் சிக்னேச்சரை வச்சு எப்படி ஏவுகணைகளை லான்ச் பண்ணலாம், அந்த பேட்ரியட்டை சுட்டுவதற்காண்டி அனுப்பலாம் என்பதை இப்ப சீனா ஒரு கைடாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்தது அமெரிக்காவோட ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது என்பதையும் சீனா கவனிக்கிறார்கள். ஒரு ஈரானோட மிசைல் வரும்போது அமெரிக்காவோட பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை தடுக்க எவ்வளவு செகண்ட் எடுக்குது, அந்த ரேடார் எந்த கோணத்துல வேலை செய்யுது, ஒரு ஃபேக்டரி தீர்ந்து போனா அதை திரும்ப லோடு பண்ண எவ்வளவு நேரம் ஆகுது, இதனைத்துமே சீனா கரெக்டான டைமே நோட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கான டேட்டாஸ் அனைத்தையுமே சீனா இப்போ எடுத்துக்கொண்டு இருக்காங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா சீனா தங்களோட பைடு சேட்டலைட் மூலமா ஈரானோட மிசைல்களுக்கு கைட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மிசைல்களை அமெரிக்கா எப்படி தடுக்கிறாங்க என்பதற்கான நேரடியான ரிப்போர்ட் ஆனது இப்ப சீனாவுக்கு கிடைக்குது. இதனால அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகளானது இருக்கு என்பதற்கான சரியான டீட்டெயில் ஆனது சீனாவுக்கு கிடைச்சி கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. இப்ப இருக்கிற காலத்துல போறனாலே வெறும் துப்பாக்கிகள் மட்டுமில்ல, ரேடியோ சிக்னல் மற்றும் கம்யூனிகேஷனை முடக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதுவும் இப்போ இருக்கிற போர்க்காலத்தில் இது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. அமெரிக்கா எந்தெந்த அலைவரிசையில் அதாவது ஃப்ரீக்வன்சி சிக்னலை ஜாம் பண்ணுறாங்க, அவங்க கம்யூனிகேஷனை நாம் எப்படி
தடுக்கலாம் என்பதை சீனா இப்ப நேரடியாக கத்துக்கிட்டு இருக்கிறார்கள். அதுவும் ஈரான் அமெரிக்கா போர்ல சீனா நேரடியாக கத்துக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட ஏவாக்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற உளவு விமானங்கள் பறக்கும் போது அதோட சிக்னல் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் என்பதையும் சீனா இப்ப மேப் போட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சீனா என்ன பண்ண போறாங்கன்னு. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு, அதுதான் தைவான். நாளைக்கு தைவான் சீனா போரானதை ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவாக இந்த போர்ல சீனாக்கு எதிராக களமிறங்குவார்கள். அது சீனாவுக்கு தெரியும். அப்படி அமெரிக்கா களமிறங்கும் போது இப்பவே F-35 அமெரிக்காவோட அட்வான்ஸான F-35 ஃபைட்டர் ஜெட் எப்படி வெளுத்துறது, அமெரிக்காவோட பேட்ரோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை எப்படி ஏமாத்துறது என்பதை சீனா இப்பவே அத்துப்படியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அதுக்கான தகவல்களை எடுத்து அதில் கை தேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவோட பைலட்டுகள் தங்களோட உயிர்களை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்களோட எல்லா ரகசியத்தையும் சீனா ஒரு நயா பைசா கூட செலவில்லாமல் திருடிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இதனால தான் இந்த போரில் குண்டு போடுற அமெரிக்காவை விட அதனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற சீனா தான் ரொம்ப ஆபத்தானவங்கள அனைவருக்குமே தெரியுது. ஆனா சீனா தங்களோட எதிர்கால போருக்காண்டி தான் இதனத்தையுமே தகவல்களாக கலெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேட்டா தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு சொல்லப்படுது. அமெரிக்காவோட 20 வருஷ ராணுவ ரகசியங்கள் வெறும் 5 வார போர்ல சீனாவுக்கு கிடைச்சிருக்கு. இது சீனாவுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி தானே. அந்த வெற்றியை தான் இப்ப சீனா சுவைச்சு கொண்டு இருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் காசு விஷயத்துக்கு வருவோம். இந்த சண்டையால் எண்ணெய் விலை ஏறிக்கிட்டு இருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதி தான் உலகத்திலே எண்ணெய் போகிற முக்கியமான பாதை. இந்த பாதை இப்போ ஈரானோட கண்ட்ரோலில் இருக்கு. இதில் ஈரான் தரப்புலேருந்து ஒரு புதிய ஒரு ரூலை போட்டிருக்காங்க. எங்க கடல் வழியா கப்பல்கள் போகணும்னா அமெரிக்காவோட டாலர் எங்களுக்கு தேவையில்லை, சீனாவோட யுவான் பணத்தை கொடுங்கன்னு சீனாக்கு ஆதரவாக ஈரான் தரப்புலேருந்து கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா டாலர் தான் கித்தா இருந்துச்சு. இப்போ முதல் முறையா எண்ணெய் வாங்க யுவான் தேவைப்படுது. இதனால உலக நாடுகள் எல்லாமே டாலரை விட்டுட்டு யுவானை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு செக்காகத்தான் பார்க்கப்படுது. சீனா ஏற்கனவே அவங்களுக்கு தேவையான எண்ணெயை சேமிச்சு வச்சுட்டாங்க. அதனால விலை ஏறினாலும் சீனாக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. பட் அமெரிக்கா துறந்திருந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஈரானோட கண்ட்ரோலை கொடுத்து அதனை குளோஸ் பண்ண வச்சிருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவோட தலை தான் இங்கே உருண்டுக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, வெறும் 5 வார போரிலேயே அமெரிக்கா கிட்ட இருந்த 40% முக்கியமான மிசைல்கள் தீர்ந்து போயிடுச்சு. இதை திரும்ப தயாரிக்க 4-5 வருஷம் ஆகும்னு சொல்லப்படுது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, தைவான் ஜப்பான் பக்கத்தில் இருக்கிற அங்கே இருக்க வேண்டிய அங்கே அமெரிக்கா கொடுத்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாமே தூக்கிக்கிட்டு வந்து அமெரிக்கா இப்போ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு சீனா இப்போ பெருமூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நிம்மதியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏனெண்டா அமெரிக்கா அங்கே வீக் ஆக ஆக இங்கே சீனாவுக்கு தைவான் பக்கத்தில் வேலை ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட மொத்த பலத்தையும் சீனா இப்போ மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டு வராங்க என்பதுதான் உண்மை. ஏன்னா மிடில் ஈஸ்டில் ஜெயிக்கணுமென்ட்டு அமெரிக்கா இன்னும் அதிகமான பணத்தையும் பொருட்களையும் அதாவது வெப்பன்ஸையும் பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்படி வெப்பன்ஸை அதிகமாக பயன்படுத்தும் போது அமெரிக்கா ரொம்ப வீக்காக மாறுவார்கள். இதனால் தைவான் சீனா பிரச்சனையில் அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவாக கிளம்பினாங்கனாலும் அது சீனாக்கு எந்த விதத்திலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய போரில் சிக்கி தவிக்குதுன்னு தான் சொல்லணும். அவங்க கிட்ட அதாவது அமெரிக்கா கிட்ட காசும் இல்லை, ஆயுதமும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் சீனா ரொம்ப அமைதியாக உலக நாடுகளோட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. தங்களோட செல்வாக்கியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சீனாவோட பிரசிடென்டாக இருக்கிற ஷி ஜின்பிங் அவர்களும் மீட் பண்ண போகிறாங்கன்ற தகவல்களும் தொடர்ந்து வெளியே வருது. அந்த மீட்டிங்கில் அமெரிக்கா ரொம்ப டேமேஜான ஒரு பலவீனமான இடத்துல நிற்பார்கள். ஆனால் சீனா ரொம்ப தெம்பா கெத்தா நிற்பாங்க. ஏன்னா சீனா இந்த போரில் அதிக லாபத்தை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது இந்த போரோட நிஜமான வெற்றியாளன் சீனா தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலானது இப்போ பல பேருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய வல்லுநர்களும் சீனா தான் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீனா பண்ணுற இந்த தந்திரம் உலகத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுது? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த போரை ஆரம்பித்து சீனாவோட கையிலேயே மிகப்பெரிய ஒரு தங்க புதையலை கொடுத்த மாதிரி இந்த போரை கொடுத்திருக்கிறார்கள். இதனால அமெரிக்கா ஈரான் போரினால ஒன்றில் அமெரிக்கா தோல்வி அடைந்து அமெரிக்காவோட சாம்ராஜ்யமே காணாமல் போகும். அப்படி இல்லாட்டி இந்த போரில் ஜெயிக்கணும் பண்ணுறதுக்கான அமெரிக்கா இன்னும் அதிக பணத்தையும் செலவு செய்யும் போது இன்னும் அதிக டேட்டாஸையும் அதிக
மதிப்பையும் அமெரிக்கா இழப்பார்கள். இதனால் இது சீனாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அடுத்த சூப்பர் பவராக மாறுவதற்கான வாய்ப்பாக மாறுது என்பதுதான் உண்மை. ஆகவே இப்படி சீனா வெற்றி அடைவது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.